கடையில் வாங்கின டிராகன் பழத்துக்கும் எங்கள் ஊர் கோபுரக்கத்தாழையில் பழுத்த இந்த டிராகன் பழத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோபுரக்கத்தாழையில் நிறையா இருக்கும், அதில் பழுக்கக்கூடிய ஒரு பழங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூவெல்லாம் பூத்துருக்கு. அந்த பூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பூவெல்லாம் காஞ்சி போயிட்டு அதோட எண்டில் தான் இந்த பழம் பழுக்கும். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் ஊரில் இதை நாங்கள் சீனி பழம்னு சொல்லுவோம், ஏன்னா உள்ள சீனி மாதிரி இருக்கனால இதை சீனி பழம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கின டிராகன் பழங்க. இது ரெண்டையும் அறுத்து உள்ளே எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கடையில் வாங்கின இந்த டிராகன் பழத்தை அறுத்துருவோம். இப்போ கட் பண்ண போகிறேன் பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த பழம் நிறைய கடைகள்லாம் விற்று பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் இந்த பழத்தை ஃபஸ்ட் டைம் வாங்கி இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது உள்ளே எப்படி அப்படியே வெள்ளையாக கருப்பு கருப்பு விதை இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த பழத்தில் இருக்குது. இப்போ இதை வச்சுருவோம். இப்போ நம்ம ஊர் கோபுரக்கத்தாழையில் பழுத்த இந்த பழத்தை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? நம்ம ஊர் கோபுரக்கத்தாழையில் பழுத்த பழம் சீனி பழம்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த பழம் எப்படி இருக்குது, அதே மாதிரி இப்போ இந்த பழத்தை பாருங்கள். ரெண்டு பழம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே மாதிரி அப்படியே வெள்ளையாக ஜீனியாக கருப்பு கருப்பு விதை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பழத்துலையும். இப்போ ரெண்டு பழத்தையும் நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிட போகிறேங்க, எப்போ இருக்குன்னு தெரில. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். பழம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெரிய அளவில் டேஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஆப்பிள் எப்படி லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க, ஓப்பனாக சொல்ல போனால். இப்போ நம்ம ஊர் சீனி பழம் இது, இந்த பழத்தோட இது இனிக்கு. எனக்கு என்ன தெரியும், சாப்பிட்ருக்கேன் முன்னாடியே நிறையா தடவை. இப்போ இந்த பழத்தை பாருங்கள், உள்ளே புடும்போதே அப்படியே ஒரு மாதிரி பனியாக இருக்கும், அப்படியே பனி துளி மாதிரி. இந்த பழத்தை இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா விதை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து கடிக்கும் போது அந்த சதை தெரியுது, இதில் தெரியாது. அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கும் இதில் உள்ள அந்த சதை, பஞ்சு பஞ்சாக அப்படியே. இது வந்து இனிப்பும் இருக்கும், இதில் ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், லைட்டாக புளிப்பு கலந்த மாதிரி ஒரு இனிப்பு இந்த ஓரத்தில். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு பெருசாக இனிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டுமே ஒரு நார்மலான ஒரு இனிப்பில் தான் இருக்குது. இந்த பழம் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், ஆனால் இது எங்கள் ஊர் கோபுரக்கத்தாழையில் நிறையா இது பழுக்கும். சீசனுக்கு சீசன் மழை பெய்யும் போது பூப்புன்னு பூத்து பழுக்கும். நீங்கள் வேணால் இந்த பழம் கிடச்சுன்னா ரெண்டையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பழம் தான் நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி அப்படியே சதன்னு ஒரு இதாக இருக்குது. இல்லை நான் வாங்கின பழம் அப்படியா இல்லைன்னு தெரியல, இந்த டேஸ்ட்டே அப்படி தான் நினைக்கிறேன். பெருசாக அந்த அளவுக்கு ஒரு இனிப்பு அது மாதிரி இல்லைங்க. இந்த பழம் தான் நல்லா இனிக்குது. இதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, ஒரு மாதிரி புளிப்பு மாதிரி கலந்த ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ரெண்டு பழம் நீங்கள் இந்த நம்ம ஊர் சீனி பழம்னு சொல்கிற இந்த டிராகன் பழம் சாப்பிட்டு தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெண்டு பழத்தில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.